சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். PSLV C-58 ரக ராக்கெட் இந்தியாவின் முதல் போலரிமீட்டர் செயற்கைக்கோளான எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளையும் 10 போயம் செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. உலகமே புத்தாண்டு பண்டிகையை வான வேடிக்கையோடு கொண்டாடி வரும் நிலையில் இஸ்ரோ PSLV ராக்கெட்டை விண்ணில் அனுப்பி புத்தாண்டை வரவேற்றுள்ளது. இந்தியாவின் முதல் போலாரிமீட்டர் எக்ஸ் கதிர் செயற்கைக்கோளான எக்ஸ்போசாட் மற்றும் 10 துணை செயற்கைக்கோள்களை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதற்காக இன்றைய PSLV பயணம் திட்டமிடப்பட்டது. இந்தியா இதுவரை 59 PSLV ராக்கெட் அனுப்பிய நிலையில் இன்று 60வது ராக்கெட்டை வெற்றிகரமாக செலுத்த ஆயத்தமானது. 25 மணி நேரத்திற்கான ராக்கெட் கவுண்டவுன் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று காலை எரிபொருள் நிரப்பப்பட்டு விண்ணில் பாய்வதற்கு PSLV C-58 ராக்கெட் தயாரானது. திட்டமிட்டபடி வானிலையும் தொழில்நுட்பமும் கைகொடுத்ததால் காலை 9:10 மணிக்கு சரியாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதல் ஏவுதளத்திலிருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. Bright morning of the New Year's Day made brighter by a majestic liftoff. PSLV C-58 carrying India's extreme. விண்ணில் செலுத்தப்பட்ட 2வது நிமிடத்தில் ராக்கெட்டின் முதல் பாகம் பிரிந்து விழுந்தது. திட்டமிட்டபடி அடுத்தடுத்த பாகங்கள் பிரிந்த நிலையில் 22வது நிமிடத்தில் 650 கிலோமீட்டர் உயரத்தில் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் ராக்கெட்டிலிருந்து பிரிந்தது. தொடர்ந்து போலாரிமீட்டர் செயற்கைக்கோள் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவித்தார். This has been a fantastic launch on the 1st of January of 2024. So it's a new year gift to all of us. PSLV has again on its 60th launch has done a very wonderful work. Precisely injected the Exposat into its intended orbit of 650 kilometers circular with a 6-degree inclination. The orbital injection accuracy is so good, so we don't have to do any further amends to it. இந்த தருணம் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாகும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம முத இந்தியாவிலிருந்து ராக்கெட் விட்டது நவம்பர் 21, 1963. அப்போ இப்போ 60 வருஷம் கழிச்சு நம்ம 60வது PSLV ராக்கெட்டை வச்சு எக்ஸ்போசாட் சேட்டலைட்டை சக்சஸாக கொண்டு 650 கிலோமீட்டரில் சக்சஸாக கொண்டு நம்ம இப்போ விட்டுருக்கோம். 650 கிலோமீட்டர் உயரத்தில் எக்ஸ்போசாட்டை நிலைநிறுத்திய பின்னர் ராக்கெட்டின் 4வது பாகம் துணை செயற்கைக்கோள்களோடு 350 கிலோமீட்டர் தாழ்வட்ட பாதைக்கு தனது பயணத்தை தொடங்கியது. இந்த ஒட்டுமொத்த திட்டத்தின் பிரதான நோக்கம் எக்ஸ்போசாட்டை நிலைநிறுத்துவதுதான் என்றாலும் பரிசோதனை அடிப்படையில் விண்வெளி குப்பைகளை குறைக்கும் வகையில் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தம் செய்யும் திட்டமும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. புத்தாண்டில் PSLV ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அதே வேளையில் இந்த ஆண்டு அடுத்தடுத்த செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களுக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆயத்தமாகி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.